தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பொதுநல வழக்கை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில், எதற்கெடுத்தாலும் வழக்கு போடும் கலாச்சாரம் அதிகமாகி இருக்கிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் பாரதி ராஜா எழுப்பிய கேள்விக்கு திருவெரும்பூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். எதற்கெடுத்தாலும் வழக்கு போடும் கலாச்சாரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இது குறித்து மக்களிடம் கேட்போம். பொதுவான பிரச்சனைகளுக்காக போடக்கூடிய வழக்கு, அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழக்கு பதியக்கூடியதாக இருக்கணும். இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்தை நாடுறதுன்றது அதிகமாக இருக்கு. இன்னைக்கு விளம்பரத்துக்காக கூட பொதுநல வழக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதுனால தான் சென்னை உயர்நீதிமன்றம் எதுக்கெடுத்தாலும் வழக்கு போடாதீங்க அப்படின்றத அவ்வப்போது நீதிமன்றங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கு. விளம்பரத்துக்காகவும் தேவையில்லாத தன்னுடைய ஒரு இதை பாதுகாத்துறதுக்காக பொதுநல வழக்கா மாற்றி ஒரு சிலர் அதை என்ன செய்யறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க, தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. அது போன்ற நபர்களுக்கு பொதுநல வழக்கை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத கோர்ட் உறுதிப்படுத்தணும். பொதுநல வழக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் செயல்படுத்தினாங்கன்னா இந்த பொதுநல வழக்கு மேல இல்ல பொதுமக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரும், அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும். பொதுநல வழக்கு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது பொதுமக்களுக்கான குறைகளை தீர்வு காண்பதற்காக. அதனால அந்த தீர்ப்பு வந்த பிறப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை அமுல்படுத்துவதுதான் அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்க வேண்டும். இதை உயர்நீதிமன்றம் முழுமையாக கண்காணித்து அந்த தீர்ப்பு அமுல்படுத்தப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும். அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு பொதுநல வழக்கு போடாங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கோர்ட் எடுக்கிற முடிவு கரெக்ட் தான் சொல்லணும். எதற்கெடுத்தாலும் வழக்கு போடும் கலாச்சாரம் அதிகமாகி இருக்கிறதா என்பது குறித்து கேட்டதற்கு திருவெரும்பூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.